வாசல் எங்கும் கோலமிட்டார், வண்ண தெருவை அலங்கரித்தார். தேசம் எங்கும் பறைகள் சாட்டி, பறைகள் சாட்டி, பறைகள் சாட்டி, கண்டோரா முழக்கமிட்டார், முழக்கமிட்டார். நாடு எங்கும் பறைகள் சாட்டி, பறைகள் சாட்டி, தேசமெங்கும் பறைகள் சாட்டி, கண்டோரா முழக்கமிட்டார், முழக்கமிட்டார். ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வாசலெங்கும் கோலமிட்டார். கோலமிட்டாஜி வண்ண தெருவெல்லாம் அலங்கரிச்சு, ஆமா தேசமெங்கும் பறைகள் சாட்டினா. ஆஹா தண்டோரா போட்டு தண்டோராக்காரன் சொல்றான். கட்டியக்காரரு ஆ, கட்டியத்தை கூறும் கட்டியக்காரன்னா செய்தி ஆமா வாசிக்கிறது. வாசிக்கிறவரு. இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், என்ன தசரத குமாரன் ஸ்ரீராமனுக்கு நாளை காலையிலே முடிசூட்டு விழா நடைபெற இருப்பதால் குடிமக்கள் அனைவரும் வருகை தந்து இளவரசரை வாழ்த்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆஹா கட்டியக்காரர் கட்டியத்தை நன்றாக கூறினார். ஆமா, அவருக்கு ஒரு கட்டி எடுத்து ஆமா ஒரே கட்டினா தங்க கட்டி எடுத்து அவர்கிட்ட கொடுங்க. ஆமா, அதைத்தான் நான் சொன்னேன். கட்டி எடுத்துறீங்கன்னா செங்கட்டி எடுத்தாரு. ஆமா செங்கட்டி எடுத்து இந்த காலத்துல உள்ள இறங்கி போடுவான். அப்படியா? ஆமா. இளவரசர் அப்படியே வாழ்த்தக்கூடிய நேரத்தில் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்ற செய்தி கேட்ட நாட்டு மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தா தெரியும்? எப்படி இருந்தது? ஆடுகின்றார் பாடுகின்றார், ஆடுகின்றார் பாடுகின்றார், ஆனந்தத்தில் நீந்துகின்றார், ஆனந்தத்தில் நீந்துகின்றார், குடுகின்றார் கும்மி கொட்டுகின்றார், ஓடுகின்றார் கும்மி கொட்டுகின்றார், கூச்சல் போட்டு எழுகின்றார். மக்கள் மிகுந்த ஆடுகின்றார்கள், பாடுகின்றார்கள், ஆனந்தத்தில் நீந்துகிறார், ஆனந்த கூத்தாடுகின்றார்கள், கூடுகின்றார் கும்மி கொட்டுகின்றார், ஆஹா கூச்சல் போட்டு எழுகின்றார்கள். ஆமா இதை மக்களின் மகிழ்ச்சியினை கம்பன் மிக அழகாக சொல்லுவார். எப்படி சொல்லுவான் அந்த வம்பன்? ஆர்த்தனர் கழித்தனர், ஆடி பாடினர், வேர்த்தனர் தடித்தனர், சிலித்து மெய்மயிர். அதாவது ஆர்த்தனர் ஆரவாரம் செய்தார்களா, ஆஹா ஆடி பாடினார்களா, ஆமா ஆடு சில பேர் ஆடுறாங்க சில பேர் பாடுறாங்க, மெய்யெல்லாம் சிலித்தார்களா. மெய் சிலுக்குதையா. பார்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர், தூர்த்தனர் நீள்நிதி சொல்லினார்க்கெல்லாம். ஆஹா இந்த விஷயத்தை சொன்னவனுக்கெல்லாம் பூவாரி போடும். ஆமா 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 பெரிய பெரிய லட்டை எல்லாம் வாரி நிறைய பேர் வாயை புலந்துக்கிட்டு நிக்க லட்ட தூக்கணும் உடனே. ஆமா, அது அப்படியே தள்ளி விடுவான். ஆமா இப்படி மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார்கள். சரி இப்படி இருக்க இவ்வாறு மக்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் பாருங்கள், அங்குதான் வின வரப்போகுது. இவ்வாறு மக்கள் மகிழ்ந்திருக்க தசரதரின் இரண்டாவது மனைவி கைகேயின் வளர்ப்பு தாய் மந்தரை என்பவள், ஆமா மந்தரை என்ற கூனி, ஆமா கூனி ராமனுக்கு முடிசூட்டு விழா என்பதை அறிந்தாள். கொதித்து எழுந்தாள். அவள் ஊழி காலம் வருவது போல், ஆடியலை எழுவது போல், ஆமா பழி தீர்க்க வருகின்றாள். மாளிகைக்குள் அவள் நுழைகின்றாள். அவள் வருகின்றாள், மாளிகைக்குள் நுழைகின்றாள். கடல் பொங்கி ஊழிக்காலம் வருவது போல் புயலாய் எழுந்தாள் கூனி. கூனி எழுப்பிட்டான். ராமனின் சிறுவயது விளையாட்டாக வில்லுண்டையை முதுகிலே அடித்துவிட்ட வலியை மனதிலே கொண்டு, ஆமா அதை மனதிலே வைத்துக் கொண்டாள். அதை வஞ்சகமாக நெஞ்சத்திலே வஞ்சகமாக வைத்துக் கொண்டு வெஞ்சினம் கொண்டு ராமனை பழி தீர்க்க வருகிறாள். அந்த பாதை கூனி, அந்த பழிகாரி ஆமா கைகேயின் மாளிகைக்குள் நுழைந்தாள். மந்தரை என்னும் கூனி கைகையின் பஞ்சனையிலே படுத்து அப்படி உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த கைகை. சரி, கேடு வரும் காலம் கேளாது கண்ணு தூக்கம். ஆமா, வாழ்வு வரும்போது வராது கண்ணு தூக்கம். புத்தனுக்கு நல்ல வாழ்வு வரும்போது அவனுக்கு தூக்கமே வராது. ஆமா ஆமா, கேடு முடிச்சிட்டா பூரா தூங்கிட்டு தான் இருப்பான். உடனே தன் கைகளால் அவளுடைய கால்களை வருடினாள். உடனே துயில்த்து வெளியே திறந்து எழுந்தாள் அந்த கைகை.
அந்த வெளியை திறந்து பார்த்த பொழுது தன் எதிரே நாகம் என சீறி நின்றாள் கூனி. சீறி நின்ற பொழுது கைகை, நீ நிம்மதியாக தூங்குகிறாயா? உனக்கு பேராபத்து வந்து விட்டதடி. உனக்கு உன் நன்மையெல்லாம் அழிந்ததடி. நயமஞ்சகம் சுழுதடி. நன்மையெல்லாம் அழிந்ததடி. நயமஞ்சகம் சுழுதடி. துன்பமெல்லாம் பெருகுதடி. துணை வருவார் இல்லை ஏடி. கோனாட்சி போனதடி. குழந்தை வாழ்வு துளைந்ததடி. அடியே கைகை, என்ன உன் நன்மையும் செல்வமும் அழித்தது. உன் மைந்தன் பரதனின் வாழ்வு தொலைந்தது. ஆமா, இனி உனக்கு துன்பமே என்று துணை வருவார் யாரும் இல்லை. யாருமே வரமாட்டாங்க. அந்த கைகை சொல்லுகிறாள். என்ன சொல்லுவாள்? அடியே மந்தரை, புலம்பாதடி. அறந்திரம்பாத பேரரசராகி கணவரும் உத்தம புத்திரர்களான பரதனும் மற்றும் உயிருக்குயிரான என் கண்மணி ராமனும் சத்ருக்கன் லக்குவன் என 4 பிள்ளைகள், எனக்கு பிள்ளை செல்வங்கள் பெருஞ்செல்வங்கள் இருக்கும் போது எனக்கு என்னடி குறை? ஆமா, எனக்கு என்னடி கவலை? அதானே. உடனே ஓஹோ, அதை நீ இன்னும் அறியவில்லையா? கோசலையின் மகன் ராமனுக்கு நாளை முடிசூட்டு விழா என்று மன்னர் அறிவித்து விட்டார். இதை நீ இன்னும் உணரவில்லையா, அறியவில்லையா? இல்லை, தெரிந்தும் தெரியாதவள் போல் தூங்குகிறாயா? அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. உடனே அப்படியா, என் கண்மணி ராமன் முடிசூட்டு போகிறானா? இதை விட மகிழ்ச்சி வேறு என்னடி எனக்கு வேண்டும்? வேற என்ன இருக்கு இதுல? என்னடி வேண்டும் அதானே என்று சொன்ன உடனே, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு? பழம் நழுவி பாலில் விழுந்தால் போல் ஆச்சு. பரசுராம கர்வம் தீர்த்த வண்டி, அவன் நம்மை எல்லாம் காத்த வண்டி. பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, 4 பேரில் மூத்த வண்டி. ஆமாண்டி, அவன் தாண்டி என் கண்மணி ராமண்டி. ஆமாண்டி என்று இவள் சொன்னாள். சொன்ன உடனே அப்பொழுது உடனே சந்தோஷத்தோடு தன் கழுத்திலே கிடந்த முச்சுடருக்கு மேலான ஒரு முத்துமணி மாலை கலற்றி அவளுக்கு பரிசாகும். ஆமா, அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம். அது கையிலே வாங்கிய மந்திரையானவள் என்ன செய்தாள் தெரியுமா? என்ன செய்தாள்? ஒற்றை மேல் சீற்றம் கொண்டு மணியாரம் தரையில் வீசி, குற்றமற்ற கைகேயை கூட்டறிந்து நீ யோசி. பட்டு வைத்தால் தோசம் என்று பரதனுடன் தெருவில் நிற்பாய். உடனே பெரும் கோபம் கொண்ட மந்திரி சொல்லுகிறாள். என்ன சொல்லுவாள்? கைகை கொடுத்த முத்து மாலை எப்படி தரையில வீசி எரிந்துவிட்டு என்ன சொன்னால் தெரியுமா? என்ன சொன்னாள்? கைகை, நீ ஒரு பேதை. கோசலை மிகவும் தந்திரக்காரி. தக்க சமயத்தில் அரசன் ஆணையை ஏற்று பரதனை அவன் மாமன் வீட்டிற்கு அனுப்ப செய்து ராமனுக்கு முடிசூடும்படி செய்து விட்டாள். அந்த தந்திரம் உன்னிடம் இல்லையேடி. ஆமா, உனக்கு தெரியவில்லையேடி. இனி உன் மகன் தவமாய் செய்வதற்கு காற்றிற்கு போவதை தவிர வேறு வழியே இல்லை. ஆமா ஆமா, நீயும் பொறுமை இழந்து வறுமை அடைந்து ஒருமையாய் தெருவில் நிற்க போகிறாய். இதை கேட்ட கையை சினங்கொண்டு அடிய மந்திரே, என்ன பேச்சை அளந்து பேசு. ஆமா ஆமா, வாயடக்கம் வாயடக்கம். என் கோசலாராமன் என்னை கைவிடுவானா? பேசுகிறாய். நான் வளர்த்த என் கோசலாராமன் என்னை தவிக்க விட்டு விடுவானா? ஒருபோதும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் என் ராமனுக்கு வரவே கிடையாது. அதிலும் சூரியகுல முறைப்படி குலத்தில் மூத்தவனுக்கு தானே முடிச்சு விடுவார்கள். ஆமா, அந்த உரிமை அவனுக்கு தானே உண்டு. நிச்சயமாக. அப்படி இருக்க இதை செய்வதில் என்னடி தவறு? அதானே, அதை நீ மறந்து விட்டாயா? அடியே மந்திரே, இந்த புல்லிய வார்த்தையை சொல்லி உன் புன்பெறி நாவை அறுத்திருப்பேன். ஆனால் நீ என்னை வளர்த்தவள் என்பதற்காக விட்டு விடுகிறேன். தப்பி போ. ஆமா, தீயவளே, என் எதிர் நின்று போய்விடு. நீ கூறுவதை நான் எப்படியடி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீதி எல்லவும் நெறிமுறை எல்லவும் நினைந்தாய், ஆதி ஆதலின் அறிவிலி அடங்குதி என்றாள். அதாவது என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நீ கூறுவது நீதி இல்லை, நெறி இல்லை. ஆமா, நீ ஆனா நினைச்சிட்டு இருக்காது நீதி நெறி. நீதின்னு நினைக்கியா? ஆதி ஆதலி, நீ பழைய கிழவின்னு நினைச்சிட்டு அறிவிலி, அவ்வளவு வயதானவளாக இருந்தாலும் உனக்கு
நல்ல புத்தியே இல்லை. ஆமா, சிலும் வயதானாலும் திருந்த மாட்டான். ஆமா, உனக்கு அறிவே இல்லை. அறிவும் கூட இல்லையா? அறிவில்லை, அடங்குதி என்று சொன்ன. அறிவு இல்லாம பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இரு. ஆமா என்று இதை கேட்ட மந்திரையானவள் மிகுந்த கோபத்தோடு என்ன சொன்னால் தெரியுமா? என்ன சொன்னாள்? மீண்டும் சில நீதிகளை கூறுகின்றாள். உடனே என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்தார்? மீண்டும் பல நீதிகளை சொல்லுகிறாள், தூண்டுகிறாள் உள் மனதை. உள்மனது வெளிமனது. ஆமா, மனசுக்குள்ள 3 உள்ள இருக்கு தெரியுமா? 3 முள்ளு இருக்கா? உள்ளா? ஆமா, உள்ளம், அதுக்குள்ள ஒரு உள்ளம், இன்னும் அதுக்குள்ள ஒரு உள்ள இருக்கு. ஏ அப்பா, இல்லையா? ஆமா, அவ்வளவு சிறப்பு. அந்த உள் மனதை இவர் தூண்டி விடுகிறாள். அப்பதான் அந்த ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்வெல்லாம் மறக்கும். ஆமா ஆமா ஆமா, மறந்து போனோம்னா உள் மனசை தூண்டணும். தூண்டறாதான் இது மறக்கும். ஆமா. உடனே அவள் என்ன சொல்லுவாள் தெரியுமா? என்ன சொல்லுவாள்? ஐயே, நான் வளர்த்த என் தங்கம், உன் குல நன்மைக்காக நீ சில நீதிகளை நான் கூறுவதனை கேட்டுத்தான் ஆக வேண்டும். சரி, அதற்காக நீ என்னை ஏசினாலும் பரவாயில்லை. ஆமா, உன் தந்தை கேகேயனுக்கு ஜனகராஜனுக்கும் பெரும்பகை என்பது உனக்கு தெரியும். ராமன் முடிசூடிய பின் ராமன் துணையை கொண்டு உனது தந்தையை ஜனகன் எதிர்த்து போர் புரிந்தால் என்ன ஆகும் எண்ணிப்பார். அதானே உன் தந்தையின் கதி அதோ கதி. சிந்தனை செய். அதன் பிறகு நான் சொன்னது உனக்கு புரியும். ஆமா, எப்போது உனக்கு புரியாது, பிறகு புரியும். நினைந்து நினைந்து உயிரை விட்டு விடுகிறேன் நானும் அடியே என்று இப்படியெல்லாம் சொன்னதும் கைகையின் சிந்தை கலங்குகிறது. ஆமா, சிந்தை கலைகிறது. ஆமா, உள்ளம் கலைகிறது. உள்ளம் மாறுபடுகிறது. ஆமா ஆமா, ஏற்கனவே இருந்த உள்ளம் மாறியாச்சு. ஆமா, எந்த நிலையிலும் தன் நிலையை விட்டு மறக்க கூடாது. மந்தரையின் சூழ்ச்சி வலையிலே இவள் விழுந்தாள், மாட்டிக்கொண்டாள். உடனே கைகை சொல்லுகிறாள். என்ன சொல்லுவாள்? மந்தரை, என்ன நீ கூறுவது சரி, என்னடி செய்வது? என் மைந்தன் அதாவது பரதன் இருக்கிறானே என் மைந்தன். ஆமா, பரதன் முடிசூட நான் என்ன உபாயத்தை கையாள்வது அதையும் நீயே சொல்லிவிடடி. ஆமாடி, எனக்கு ஒண்ணுமே தெரியலடி, நீ எல்லாமே நீதானே. ஆமா, அவ வழிக்கு வந்தாச்சு. ஆமா, உடனே கூனி சொல்லுகிற, அப்படி கேளடி இவள. ஆமா, என் மகளை, நான் வளர்த்த என் தங்கமே என்று. முன்பு ஒரு சமயம் உன் கணவன் தசரதன் இருக்கின்றானே, சம்பராசூரன் யுத்தத்திலே செய்வதறியாத முடித்து வைத்து உதவி செய்த போது அம்மை காத்த உந்தனுக்கு, அப்படி அம்மை காத்த உந்தனுக்கு தந்த வரம் மறந்தனையோ, நம்மை காத்தே முந்தவர்க்கு, காத்தே முந்தவர்க்கு, நம்மை காத்தே வந்தனையோ. அப்படி கேளடி, நான் வளர்த்த என் தங்கம். உன் கணவர் தசரதர் செய்த சம்பராசுர யுத்தத்தின் போது அவருடைய தேரின் அச்சாணி ஒடிந்த பொழுது நீ உன் கரத்தை அச்சாணியாக கொடுத்து அந்த போரிலே வெற்றி வாக சூடினாயே. ஆமா, அது உனக்கு நினைவு இருக்கிறதா? அதை மனம் குளிர்ந்த தசரதர் உனக்கு கொடுத்த 2 வரத்தை இப்போது கேட்டுவிடு. ஆமா, ஒரு வரத்தால் பரதன் நாடாளவும், மறுவரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்யவும் கேட்டுவிடு. ஆமா, கேட்டுவிடு. அவர் கேட்டா கொடுக்காம முடியாதில்ல. அப்போது உன் எண்ணம் ஈடேறும். ஆமா, இது திண்ணம் என்று கூறி சென்ற மந்திரையின் சூழ்ச்சி வலையிலே விழுந்தாள் இந்த கைகை. ஆமா, வேற வழியே இல்லை. விழுந்தவள் என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்கின்றாள்? அடுத்த கணம் மகாராணி கைகையானவள் திலகத்தை அழித்திடுவாள், திலகத்தை அழித்திடுவாள், தரதினிலே படுத்திடுவாள், அவள் தரதனிலே படுத்திடுவாள். திலகத்தை அழித்திடுவாள், தரையினிலே படுத்திடுவாள், அவள் தரைதனிலே படுத்திடுவாள்.
கரைய விட்டாள் கரைய விட்டாள். துன்பத்திற்குள் ஆளவன் போல் நடித்த கைகை நடிக்கிறார். ஆமா, நடிப்புக்காரி. நெற்றி திலகத்தை கையாலே அழித்தார். எந்த பெண்ணும் தன் நெற்றியில வைத்திருந்த திலகத்தை கையால அழிக்க கூடாது. ஆமா, நம்ம கையால நம்ம திலகத்தை அழிக்க கூடாது. கூந்தலில் சூடிய மலரை பிச்சு எறியக்கூடாது. ஆமா, அவள் தரையிலே வீசி எறிந்தாள். ஐயோ, ஆபரணங்களை கலத்தி அங்கங்கே போட்டா. ஆமா ஆமா, ஏன்னா கொஞ்சமா கிடந்து எல்லாம் பறக்கி அங்கங்கே போடுறான். ஏன்னா தசரதருக்கு தெரியணும் இல்லையே ஏதோ ஒரு கவலையில இருக்கான்னு. ஆமா, ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வாரான்னு தெரியணும் இல்ல. கண்களிலே தீட்டிய மை கரையும்படி கண்ணீர் விட்டார். ஆமா, கண்ணீர். அந்த காலத்திலே கண்ணுக்குள்ள கைமண் அந்த மை போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, கண்மை. ஆமா ஆமா, கண்மை போடணுங்க, அப்பதான் அந்த கண்ணுக்கே அழகு இல்லையா? அது கரையும்படி அழக்கூடாது. ஏன்னா கண் அழுவாழுது அப்படித்தான் நினையும். மலர் மஞ்சத்திலே படுக்காமல் மண் தரையிலே விழுந்து புரண்டு கிடந்தாள். சரி, அப்பொழுது கைகையின் அந்தப்புறம் வந்தார் தசரதர். அவள் நிலையை கண்டு திகைத்தார், திடுக்கிட்டார். கைகை, கைகை, உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இந்த கோலம்? உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று அவளை மானை தூக்கும் யானை போலே மானை தூக்கும் யானையை போலே மானை தூக்கும் யானை போலே மனைவிதனை மனைவிதனை அறுத்தெடுத்தார். விழுந்து நீ வீழ்வதற்கு நேர்ந்ததென்ன உந்தனுக்கு வேண்டுதென்ன உந்தனக்கு மானை தூக்குகின்ற யானை போல இருந்ததான் காட்சி. மான தூக்கு யானை. யானை யாரு? தசரதர். மான அப்படி இந்த யானை தூக்குதான். தூக்கி மடி மீது வைத்து நீ இப்படி இவ்வளவு நினைவிழந்து வீழ்வதற்கு என்ன நேர்ந்தது உனக்கு? அப்படி என்ன ஆச்சு? ஆமா, என்ன ஆயிட்டு உனக்கு? அப்படி கேட்டவுடனே என் அன்பின் உருவமான கையை உனக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? இத்துன்பம் உனக்கு ஏற்பட என்ன காரணம்? சொல் 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 என்ற உடனே ஒன்றும் இல்லை என்ற உடனே தசரதர் சிரித்தார். ஒன்றுமில்லை என்ற இந்த வார்த்தையை ஒரு ஆண்மகன் சொல்லி இருந்தால் அது ஒண்ணு இல்லதான். அதே சமயத்தில் ஒரு பெண் வாயிலிருந்து ஒன்றுமில்லை என்றொரு வார்த்தை இருந்தால் வந்தால் அங்கே 1000 அர்த்தங்கள் அடங்கி இருப்பது என்று தெரிகின்றது. ஆமாம். ஆகவே எனக்கு தெரியாதா அதை பற்றி? ஆகவே நீ என்னவென்று சொல், உண்மையை சொல், என்ன நடந்தது, என்ன வேண்டும் கேள் ஆமா என்றதும் அவள் அழுது புலம்பிக் கொண்டு சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நான் அடைந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு உங்களுக்கு என் மீது அன்பு இருக்கிறதா? அதானே சொல்லுங்கள். அழுகா என்றதும் அந்த தசரதர் சொல்லுகிறார், கையை ஏன் உனக்கு தெரியாதா? வள்ளல் ராமன் ஆணையாக உன் உள்ளம் உவந்து செய்வேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். இந்த ஆளுக்கு தெரியாது அவ உள்ளத்துல என்ன இருக்குன்னு. உடனே இந்த தசரதர் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன வேணும்னு கேட்க கூடாது. உடனே அவ சொல்றா, நீங்கள் அந்த சம்ராசுர யுத்தத்தில் வெற்றி கண்ட பொழுது எனக்கு அளித்த 2 வரங்களை எனக்கு இப்போது தர வேண்டும். மீண்டும் சிரித்தார். இதற்கு தானா நீ இவ்வளவு கோபம்? அவருக்கு தெரிஞ்சிட்டு சரி உனக்கு கேள், என்ன வர வேண்டும் கேள். அப்பதான் கேட்கிறா பாருங்க. எப்படி கேட்கிறா? ஒரு வரத்தால் பரதனுக்கு நாட்டை ஆள வேண்டும். 2வது வரத்தால் ராமன் 14 வருடம் வனவாசம் போக வேண்டும் கேட்டார் தசரதர். இடியே வந்து தலையில் விழுந்தது போல, வானமே இடிந்து விழுந்தது போல் இருந்தது. இதை கேட்ட தசரதர் ஊமத்தங்காய் உண்ட உண்மத்தன் ஆகி நின்றான். ஊமத்தங்காயை எவன் சாப்பிடுறானோ அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிடும். கிறுக்க மாதிரியே இருப்பான். வார்த்தைகள் வெளியே வராது பாருங்க. உண்மத்தன்னா கிறுக்கன். ஆமா,
ஊமத்தங்காய் எதை சொன்னாலும் அசைய மாட்டான், அதிலேயே இருப்பான். உண்மத்தினாகி நின்றான். நின்று அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? கடலளவு துன்பங்கள் கண்ணெதிரே வந்தது போல், கடலளவு துன்பங்கள் கண்ணெதிரே வந்தது போல், மலையளவு துயரங்கள் மலையளவு துயரங்கள் வாழத்தான் வந்ததுவோ. கடலளவு துன்பங்கள் கண்ணெதிரே வந்தது போல், மலைகளவு துயரங்கள் மாளத்தான் வந்ததுவோ என்று மனம் மிகவும் வெதும்பி தசரதனின் நிலை உயிரற்ற உடலாய் வெந்து அழிந்து வேகமடங்கிய வேளமென வீழ்ந்தான். ஆமா, வேகமடங்கிய யானைக்கு மதம் எப்படி இருக்கும்? ஆமா, அடங்கி விழுந்த மாதிரி. ஏ அப்பா, அந்த அளவுக்கு சோர்ந்துட்டாரு. ஐயோ ஐயோ ராமா ராகவா, இந்திரன் எனக் கண்டு அஞ்சும் எனக்கா இந்நிலை? பெருமூச்சு விட்டு பூமியில் வீழ்ந்த தசரதன் மிகுந்த கவலையோடு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? ஊதலம் உற்றாத நீர் புரண்ட மன்னன் மாதுயரத்தினை யார் சொல்ல வல்லார்? வேதனை முற்றிட வெந்து வெந்து கொல்லல் ஊது உலகிற் கனல் என்ன வெய்துயிர்த்தான். கம்பன் சொல்லுகிறார். ஆஹா, பூதலம் பூதலன்னா பூமி கீழே விழுந்துட்டான் தரையில. ஆமா, அதனில் புரண்ட மன்னன் மாதுயரத்தினை யார் சொல்ல வல்லார்? அவன் துயரத்தை யார் சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு துயரம் மாதுயரம், பெரிய துயரம். யார் சொல்ல வல்லார்? அதை பார்த்தா ஐயோ இப்படி ஒரு நிலைமையா தசரதற்கு? ஆமா, யாருக்குமே வரக்கூடாது. வேதனை முற்றிட வெந்து வெந்து கொல்லன் ஊது உலை இருக்க அதுல வெளிப்படுகின்ற தீய போல. ஆமா, தீ பொறி. கனல் என்ன வெய்துயிர்த்தான். மூச்சை தெளிந்த தசரதர் மீண்டும் அந்த கைகையை பார்த்து சொல்லுகிறார். திரும்ப எழுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கைகை, என் அன்புக்கு மேலான கைகை, ராமனை வனம் போக நீயா சொன்னாய்? இருக்காது, ஒரு காலம் இருக்காது. நீ சொன்னது ஒரு காலம் இருக்காது. இந்த வரத்தை நீ மதிமயங்கி கேட்டாயா, அல்லது யாராவது உன்னை தூண்டி விட்டார்களா? அதனே தெரியலையே. சொல்லடி கைகை சொல் என்ற உடனே கைகை சொல்லுகிறாள். என்ன சொல்றா? வேற யாரும் ஒன்னும் சொல்லல. ஆமா, நான் மரம்போல தான் சொல்லிட்டு இருக்கேன். நானாகத்தான் கூறுகிறேன். நான் கேட்ட 2 வரத்தையும் தந்தால் பெற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் இதனால் உண்டாகும் பழியை உமது பேரில் வைத்துகிறப்பேன். எப்படி போடுறா பழிய? இதை கேட்ட தசரதர் பாருங்க, வீட்டுக்காரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அசைச்சிட மாட்டான். ஆமா, நான் சொன்னதை நீ கேட்கலன்னா நான் செத்தே போவேன். செத்து போவேன்னா பழி வாமையில தான் உள்ள. ஆனா எழுதி வச்சுட்டு தான் சாவேன், அப்படி சொன்ன மாதிரி சொல்றேன். ஏன்னா நானும் சாவேன், ஒன்னையும் கொல்லுவேன்னு சொல்லியது. ஆமா, இது இந்த மாதிரி சொல்றா. இதை கேட்ட தசரதர் அந்த கைகேயி காலில் வீழ்ந்தான். கதறி நான் கண்ணீர் விட்டான். பகை பழி பாவம் என்றான். பரதன் இதை ஏற்க மாட்டான். விழுந்தான். மனைவி கால்ல கணவன் விழுறாரு. கணவர் விழுறாருப்பா, வேற வழி இல்லைன்னா விழுந்து தான் ஆகணும். அப்படியா? ஆமா. ஆனா தசரதர் விழலாமா? அவரும் விழக்கூடாது, அவரும் மனிதன் தானே. இல்லை தம்பி, இருந்தாலும் தசரதர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. ஆமா. பகை பழி பாவம் என்றான். பரதன் இதை ஏற்கவும் மாட்டான் என்று சொன்னாள். கைகேயி தன் முடிவை மாற்றவில்லை என்றால் உயிரை விட்டு விடுவாள் போலும். என்ன செய்வது? ஒன்றுமே அறியாது திகைத்தார். உடனே அவ என்ன சொன்னான் பாருங்க. என்ன சொன்னா? நீ கேளு, வேண்டான்னு நான் சொல்லல. கம்பன் சொல்லுகிறான் பாருங்க. எப்படி தசரதன் என்ன சொன்னான் தெரியுமா அவள்கிட்ட? கண்ணே வேண்டும் எனினும் ஈய கடவே, என் கண்ணை வேணாலும் தந்துறேன். அப்பா, உன்னே ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, என் உயிர் வேணுமான இப்பவுமே எடுத்து
இருக்கா? ஆமா, உடனே தாரேன். பெண்மே வன்னை கேகையன் மானே பெருவாயே மண்ணே கொள்கனி மற்றையதொன்றும் மறையென்றாள். என்ன சொன்னா தெரியுமா? கண்ணே வேண்டும் எனினும் இயக்கடையன் கொடுக்க தயங்க மாட்டேன். ஆமா, கண்ணை வேண்டாலும் கொடுக்கிறேன். என் 2 கண்ணையும் பிடுங்கி எடுத்து. ஆமா, அவ்வளவுதான். உன்னீர் ஆவி, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆவி உயிர். உயிர் அது வேணா எடுத்துக்க. ஆமா, இப்பமே தாரேன். பெண்ணே வன்னை கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொள்கன். இந்த நாட்டை முழுசும் மகனுக்கு பட்டது. ஆமா, மொத்தமா உனக்கு கொடுத்துறேன். ஆனால் மற்றதொன்று மறை என்றான். மற்றதுன்னா என்னது? ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொன்னா இல்லையா? ஆமா, 14 வருஷம். அதுக்கு வேற ஏதாவது கேளு. வேற ஒண்ணு எதையும் கேளு. ஏன் தெரியுமா? என் கண்மணி ராமனை பிரிந்து இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன். என் ராமன் எப்போது என்னை விட்டு பிரிகிறானோ அப்போது என் உயிர் பிரிந்துவிடும், கைகேயி பிரிந்துவிடும். ஆகவே நீ எதை வேண்டுமானாலும் கேள், ஆனால் என் கண்மணி ராமனை மட்டும் காற்றுக்கு அனுப்பாதே, காற்றுக்கு அனுப்பாதே என்று கதறினான். கண்ணீர் விட்டான், கால்களிலே விழுந்து அழுதான். அழுவன்னா இப்படி யார் அழுவான்? ஆனா அந்த பழிகாரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழிகாரி எப்படி அப்பா? நீ அப்படி பாவி, நான் இவ்வளவு சொல்லி உன் மண் இறங்கவில்லையா? நீ பெண்ணுக்கு பேரரசி என்று பெயர் பெற்றவளாச்சே. ஆமா, அது அப்போ நீயா இப்படி சொல்லுகிறாய்? நான் இறப்பது நிச்சயம். ராமன் காட்டுக்கு போனால் கைகேயி நீயே என் உயிரை எடுத்துவிட நினைக்கிறாயா? ராமா, ஸ்ரீராமா, ராமா, உன்னை பிரிந்த நான் எப்படியடா உயிர் வாழ்வேன்? உடனே அவ சொல்லுகிறா, என்ன சொல்றா? உன்னை வரத்தை கொடுத்து விட்டு பின்னே வருந்துவது அரசருக்கு அழகல்ல. அதானே, நான் கேட்ட வரத்தை தராவிட்டால் நான் உயிரை விடுவது நிச்சயம். அவளும் உயிரை விட்டுருவாங்க. அவளும் சபதம் போட்டுட்டான். உடனே தசரதர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? கானகத்தை ஆள்வதற்கு, கானகத்தை ஆள்வதற்கு கண்மணி ராமா போனால், கானகத்தை ஆள்வதற்கு கண்மணி ராமன் போனால், வானகத்தை ஆள்வதற்கு உயிர் வழி கொண்டு நானும் போவேன். ஐயகோ, வழி கொண்டு நானும் போவேன். கொடுஞ்செயலை எண்ணி இந்த உலகமே தூற்றுமடி, அடி கைகேயி உலகமே தூற்றுமடி. எனது கண்மணி ராமனுக்கு குற்றுத்தாயாய் வந்த கொடியவளே, தந்தேன் தந்தேன், என் மகன் ராமன் வனமாள வரம் தந்தேன். வானகமே, உயிரையும் நீ எடுத்துக்கொள், நானும் உயிரை விட்டு விடுகிறேன். நானும் வானகம் ஆளப் போகிறேன். நீ உன் மகன் பரதனும் பழி என்னும் பாவக்கடலிலே மூழ்கி இந்த வையகமும் வானகமும் உன்னை தூற்றும்படி இருக்கட்டும். ராமா 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 என்று மயங்கி விழுந்தான் தசரதன். ஆமா, மறுநாள் காலையும் மலர்ந்தது. கதிரவன் கலங்கி ஒளித்திரை சிந்தாமல் எழுகின்றான். அப்பொழுது ராமபிரானின் நிறுசூட்டு விழாவை காண்பதற்காக மக்கள்லாம் எல்லாரும் ஆரவாரமா வராங்க. அந்த அரண்மனையில நடந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது. ஆமா, வீட்டுக்குள்ள நடக்குது, சிலது வெளியே தெரியாது இல்ல. அதே மாதிரி உடனே அனைத்து தேச அரசர்களும் அழகனவே திரண்டு வந்தார். அனைத்து தேச அரசர்களும் அழகனவே திரண்டு வந்தார். வினையறியா குடிகள் எல்லாம் விழாவை காண காத்திருந்தார். காத்திருந்தார், அங்கே காத்திருந்தார்.
அப்பொழுது கைகை ராமனை தன் அந்தப்புறம் அழைத்து வர உத்தரவிட்டார். அப்படி உடனே ராஜா ராமன் அலங்கார ராமனாக கைகை முன் வந்து நின்றான். ராம், சரி அம்மா, என்ன என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? அதானே. உடனே கைகை என்ன கூறுவாள் தெரியுமா? என்ன கூறுவாள்? ராமா, ஆளிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் அப்படி தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு ஒளிவங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி அப்படி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றான். என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஆளிசூழ் உலகை எல்லாம் இந்த பரதனை ஆளட்டும், சரி நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி கானகத்தில் அருங்கானகத்திலே சென்று புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் 7 14 வாவென்று ஏம்பினன் அரசன் என்றான். நான் சொல்லல, அரசன் அப்படி சொல்லி இருக்காரு அப்படின்னு பிளேட்டை மாத்தி போட்டு. ஆமா, மாத்தி போட்டுறான். இதை கேட்ட ராமனின் அந்த அழகு திருமுகம் இருக்கிறதே, ஆமா, எப்படி காட்சி அளித்தது தெரியுமா? எப்படி காட்சி அளித்தது? நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு முடிசூட்டு விழா, நம்ம மூத்த பையன் வச்சுட்டு இப்ப திடீர்னு 2வது மனைவிக்க மகாதம சித்திக பையனுக்குன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? அங்க என்ன எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? பொறுமையா இருந்தவனா கூட வச்சுக்கிடுவோம். ஆனா முகம் சற்று வித்தியாசப்படுமா இல்லையா? எப்படி? ராமனுடைய முகம் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? செந்தாமரையை வென்றதம்மா செவ்வி திருமுகம் மலர்ந்ததம்மா வான்மழை கண்ட வசந்தம் போல கண்சொல் கைகை பாதம் பணிந்தாள். அன்றலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா கம்பன் சொல்லுகிறார். எப்படி? அவனுடைய முகம் எப்படி இருந்தா தெரியுமா? நீ காட்டுக்கு போடான் 14 வருஷம் சொன்னதும் அந்த முகம் அப்படியே தாமரை பூ பூத்து அப்படி குலுக்கு மலரும். அது அப்படி எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. சூரியனுடைய ஒளி கதிர் அதுல மேல பட்ட உடனே தாமரை மொட்டு பழுச்சு பழுச்சு பழுச்சுன்னு இருக்கு. அது மட்டுமல்ல, சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை என்றும் இலக்கிய நயம்பட கூறுவாரு. தாமரை பூனா கூட வாடிரும். ஆமா, சித்திரத்தில் வரைஞ்சது எப்படி மாறும்? அது வாடாது இல்லையா? வாடாது. ஆக இப்படி நயம்பட கூறுவார்கள். கைகையின் கூற்றுக்கு ராமன் கூறிய பதில் என்ன தெரியுமா? என்ன? மன்னவன் பணியாகில் நும் பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ, என் இதின் உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டு மின்னொளிர் கானகம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டே அது சொல்றான் பாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்னம்மா இது? அப்பா சொன்னா நீங்க சொன்ன யாரு சொன்ன? என்ன இப்பமே உடனே நான் கானகத்துக்கு புறப்பட, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே. தம்பி ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன? அம்மா ராமன் ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? இப்பொழுதே நான் கானகம் செல்லுகிறேன், விடை கொடுங்கள் தாயே என பணிந்து சென்றான் ராமன். இச்செய்தி அயோத்தி நகர் முழுவதும் பரவியது. ஆமா, காட்டு தீ போல் பரவியது. அதன் பிறகு பெற்ற தாய் கோசலையின் முன்னாலே ராமபிரான் வந்து நின்றார். உடனே அந்த கோசலையின் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது?